ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் நம்ம. ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி 6 o'clock. இப்போ தான் பாதி சமையல் முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து இதில் கீ ரைஸ் வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் நம்மளோட அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, கடாய் பன்னீர் குக் பண்ணிட்டுருக்கிறாரு. அது வந்து இன்னொரு ½ hour ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, த லாஸ்ட் டே ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, ஏன்னா நான் நாளைக்கும் வேலை பார்க்குறேன். Okay, I go to office 6 days a week. Okay, so I'll see you in a while once இந்த கீ ரைஸ் இல்லைனா இது ஏதாவது ஒன்று குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நான் யார் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, என் பேர் பிரபு. ஐ was born and brought up in சென்னை. இன் ஆல் தி அதர் பிளேசஸ். எங்கள் அப்பா வந்து பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ பெங்களூரில் செட்டில் ஆகிட்டு வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஜாலியாகவும் போயிடுது. ஓகே, நிறைய டர்புலன்ஸ் இருக்கும். ஓகே, டே டு டே டர்புலன்ஸ் எப்போவுமே இருக்கும், இருந்துனே தான் இருக்கணும். ஆனால் நீ லுக் பேக், யூ ஹேட் அ பீஸ்ஃபுல் ஜேர்னி, வெரி ஹாப்பி இன் யர் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐம் அ வெரி ஹாப்பிலி மேரிட் பர்சன். ஓகே, வித் 2 kids, 2 boys. ஓகே, எனக்கும் அவனுங்களுக்கும் பயங்கர சண்டை நடக்கும். எனக்கே அடிக்கடி ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா இது சின்ன பசங்களெலாம் சண்டை போடுறோம். ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து சின்ன பசங்க மாதிரியே இருக்காங்க. உசுரம் வாங்கினாங்க, அப்படி உசுரம் வாங்கினாங்க. அப்படியே வாய்க்கா தகுற மாதிரி நடக்கும் எனக்கும் என் பெரிய பையனுக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பனிங் இன் மை ஹவுஸ். இதர் ஃபைட் ஆர் ஃபன். சச் அ லவ்லி பிளேஸ் திஸ் ஹவுஸ். ஸோ இந்த வாழ்க்கையில் அந்த டர்புலன்ஸ் பற்றி அப்படிலாம் பேசணுங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் அ ஸ்டோரி. ஆனால் இங்கே மாரல் ஸ்டோரி சொல்கிறதுலாம் வரலைங்க. இந்த ஸ்டோரிலாம் வந்து என் பையனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகே, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்திங் ஸ்ட்ரைக் ஸ்குவாட் and then you will keep remembering about it. So the story is called Horse and the Boy. Okay, so short and sweet நான் சொல்லிடுறேன். So this horse and this boy are very good friends. ஓகே, நான் இந்த கதையில் வந்து ஹார்ஸ் பேசுவாங்க. ஓகே, லாஜிக்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, சரியா? ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பழங்காலத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ தட் டைம் இட்ஸ் ஒன்லி தி டைரக்ஷன் இன் விச் தே ட்ராவல். ஸோ அந்த பையன் வந்து இஸ் ராயல் ஃபேமிலி. ஸோ அவருக்கு வந்து காட்டுக்குள்ளே போகிறது, தனியாக போகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த பாதுகாவலர்கள்லாம் இல்லாமல். ஸோ ஒன் டே rides his horse towards west, right into the forest. Okay, so he enjoys the scenery and the beauty of the forest and then rests there for a while and then he wants to come back in the evening. So evening ஆக ஆக அவருக்கு வந்து இருட்டாயிடுச்சு and he gets scared. Okay, so அந்த ஹாஸ்கிட்ட அவர் கேட்குறாரு, ஹே படி, ஐ எம் லிட்டில் ஸ்கேர் நவ். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த பாத் விச் வில் டேக் மீ டு த பேலஸ் பேக் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆஸ் கேட்டுச்சான், டு யூ நோ வாட் இஸ் த டைரக்ஷன் பிரின்சஸ்? ஐ நோ இட்ஸ் இன் த ஈஸ்ட். ஸோ சன் இஸ் செட்டிங் டவுன். ஐ கேன் சி, I can understand which direction is east, but then I don't know which path I should take. ஸோ அந்த ஆர்ஸ் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுச்சான், Prince, now that you know the direction, can you see the next step? Prince வந்து, yes sir. So when you know the direction and you don't know the path, all you have to do is take the next step அப்படின்னு சொல்லிட்டாங்க. So he took the next step and he took one step at a time and eventually reached the palace. Right? So இந்த கதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, lot of us have this feeling, right? I know where to go, I want to be a CEO, I want to lead APAC in 3 years, 5 years, 7 years, whatever. ஆனால் அது எப்படி போகிறது அப்படின்றது தெரியாது. ஓகே, பட் யூ நோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். 100% யூ வில் நோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். வாட் யூ ஹேவ் டு டூ டுடே, டுமாரோ, வாட் யூ ஹேவ் டு டூ திஸ் இயர் அப்படின்றது பாருங்கள். இஃப் யூ டோன்ட் நோ த லார்ஜர் பிக்சர், டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ரைட், அது சி அகைன். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் இதெல்லாம் சமைச்சு முடியல. கீ ரைஸ் லைட்டாக சொதப்பிச்சு. ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் ரெடியாகிவிட்டது, தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். ஸோ இஃப் யூ ஆர் இன் ட்ரபிள், ரீச் அவுட் டு தி எக்ஸ்பர்ட். ஓகே, ஹேவ் அ குட் டே. சியர்ஸ்.